பிரைஸ் அல்லார். இன்று கூட முட்டாள்களில் எத்தனை வகை உண்டு என்பதை பார்க்கலாம். நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 2 வகையான முட்டாள்கள் பற்றி குறிப்பிடுகின்றன. முதலாவது பேதை அல்லது அப்பாவி. நீதிமொழிகள் 1:4 இவர்கள் பற்றி குறிப்பிடப்படுறாங்க. இவர்கள் ஏமாளிகள், எதை நம்புவார்கள், எளிதில் கவர்ந்தெடுக்கப்பட்டு பொய்யில் விழுந்து போவார்கள். இத்தகைய அப்பாவிகளை புத்திமதி அடையவும் தீமையை முன்கூட்டியே உணர்ந்து ஆயத்தமாகும் திறனை பெற்றுக்கொள்வதற்காக நீதிமொழிகள் புஸ்தகம் எழுதப்பட்டுள்ளது. இரண்டாவது வகை முரட்டு முட்டாள் அல்லது மூடன். இப்படிப்பட்டவர்களுக்கு பார்க்கும்போது இவர்கள் அறிவற்றவர்களாக இருப்பாங்க. இவர்கள் ஞானத்தை சேர்த்து வைப்பதில்லை, ஞானம் அடைய தவறுகிறார்கள், அவர்கள் பெருமையால் நிறைந்திருக்கிறார்கள், அவர் சர்ச்சைக்குரியவர்கள், அவர் தார்மீக ரீதியாக திறமையற்றவர்கள், மற்ற எந்த திருத்தத்தையும் மறுக்கிறவர்கள். இப்படிப்பட்ட மூடனை உரலில் போட்டு உலக்கையினால் நெய்யோடு நெய்யாக குத்தினாலும் அவருடைய மூடத்தனத்தை அவன் விட்டு நீங்காது. அதனால் இந்த நாளில் கூட இப்படிப்பட்ட மூடனை போல இல்லாமல் இருப்போமாக. நம்முடைய பேதைத்தன்மையை நீக்கி விடுவோமாக.